வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்சிடியஸ். மொத்தமாக 5 பார்ட் இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்துருக்குது. ஸோ இப்போ 6வது பார்ட்டுமே ரிலீஸ் ஆகி விட்டது. ஸோ அதை முன்னிட்டு ஒரு குட்டி ரீகேப் மாதிரி, எப்பா இதெல்லாம் பார்த்தா தான் அது புரியுமானா அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லை. பட் சில விஷயங்கள் தெரிஞ்சால் ஆக்சுவலாக இந்த ஃப்ரான்ச்சைஸில் சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணதெல்லாம் நல்லாயிருக்கும். அதான் வழக்கமாக இந்த பேய் வருது, பேய் பிடிச்சிக்குது, பேய் ஓட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் தாண்டி இதில் சில எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். நல்லாயிருக்கும். அதனால தான் சரி இந்த 5 பார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலெலாம் போகாமல் சிம்பிளாகவே என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ்க்குள்ளே சில விஷயங்கள் என்னென்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஃபர்தர் அப்படிங்கிற இடம். ஒன்றும் இல்லை, ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா சில பேருக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். அதாவது இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா, இப்போ அப்படியே நான் வந்து என்னுடைய ஆவி மட்டும் வேறு இடத்துக்கு போகிறது, அது வந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன். அது வந்து சில பேருக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். சிலருக்கு அவங்க அப்பாவுக்கு அப்படின்னா அடுத்து அவங்க பையனுக்கும் அது கண்டினியூ ஆகும். அப்படியே அந்த விஷயம் வந்து ஜெனட்டிக்காகவே கண்டினியூ ஆகும். அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி வச்சுக்கலாமே. இப்போ அப்படி ஆவியாக வெளியே வரவங்க எங்கே போவாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபர்தர் அப்படிங்கிற இடம். அது வந்து ஃபுல்லாக டீமன்ஸு, பேய், செத்தவங்க எல்லாம் அந்த கிட்டத்தட்ட எல்லாமே இறந்தவங்க இருக்கிற இடம். இப்போ அந்த இடத்துல இவங்க போகிறாங்க அப்படின்னும் போது, டேய் வந்திருக்காண்டா, அங்கேருந்து வந்திருக்காண்டா, இவன் உடம்பட மாட்டையை போடலாம்டா அப்படிங்கிற முடிவோடு அதுங்களும் காத்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஃபர்தருக்கு போனால் இந்த டீமன்ஸ்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வரும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இப்போ அங்கேயே ஃபர்தர்லேயே ரொம்ப நேரம் இருந்தாங்கன்னு வைங்களேன், இங்கே இந்த உடலை விட்டு ரொம்ப நேரம் தள்ளி இருக்கிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் வந்து வீக் ஆகிடும். இப்படி வீக் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற டீமன்ஸ்லாம் ஹியூமன் பாடியை அப்படி டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்பும். ஸோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போரும்பா. ஸோ ஒரு பார்ட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட் பார்ட்டில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு ஒரு அழகான குடும்பம், ஜோஷ், அதுக்கப்புறம் ஒய்ஃபு, பையன் வந்து டால்டன். இப்போ இங்கே பையனுக்கு தான் பிரச்சனை, ஏதோ வீட்டில் அமானுஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கிளம்புது. அதுக்கு நடுவில் பையன் வந்து அப்படி மேலே ஏறி கீழே விழுந்து என்னடாச்சுன்னும் போது ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுறான்றலாம் தெரியுது, ஏதோ வீட்டில் அமானுஷமாக இருக்குங்கிறது புரியுது. இப்போ பையன் வந்து திப்புன்னு கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டான். டேய் என்னடாச்சு இவனுக்கு? அதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வீட்டை மாற்றிட்டு வந்தா, அந்த பிரச்சனையே டால்டனுக்கு தான். ஸோ என்ன, சரி இவங்களை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஸுங்கிறவங்கள கூப்பிட்றாங்க. இவங்க பேய் ஓட்டுறவங்க உங்கள் டீமோடு வராங்க. இவருக்கு ஜாஷ்க்கு பெருசாக நம்பிக்கலாம் இல்லை. ஏன்டா இவன் கோமாவில் இருக்கிறதுக்கும் இவங்க வந்து பேய் ஓட்டுறதுக்கும் பேய் இருக்குங்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம், ஏன்டா வளர்றீங்கன்ற மாதிரி. அப்புறம் தான் இவங்க வந்து அங்கே இருக்கிற ஆன்மாவெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. அதை பார்த்து டே இவனுடைய ஆன்மா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற விஷயத்தை இந்த குடும்பத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தம்பி, ஃபர்தருங்கிற இடம் இருக்குது, அங்கே தான் ஆன்மாக்கள்லாம் இருக்கும். இவனுக்கு இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயம், அந்த எபிலிட்டி இவனுக்கு கிஃப்டடாக இருக்குது. அதனால தான் இவன் அங்கே போயிட்டான். இவன் சின்ன பையன் தானே, இங்கேருந்து அங்கே போனது தெரியாமல் நம்ம ஏதோ கனவுல தான் சுற்றிக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி அங்கே போயிட்டு அங்கே மாட்டிக்கிட்டான். இப்போ வெறும் உடம்பு தான் இங்கே இருக்குது, இவனுடைய ஆத்மா அங்கே தான்டா இருக்குது. அதை மீட்டு எடுத்துகிட்டு வராமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா வீக் ஆகிடும். இப்போ அவள் சுற்றி ஒரு டீமன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு தெரியுமா, அந்த டீமன் இவன் உடம்பை டேக் ஓவர் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சில பல வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க டெக்னாலஜிலாம் வச்சு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி அவன் எங்கே இருக்கான் ஏது இருக்காங்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஹெல்ப் மீ என்னை காப்பாற்றுங்க, இங்கே நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறதெல்லாம் இவங்க சொல்ல, அப்போ தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டீமன் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இருக்குது, அவனை அடைச்சி வச்சிருக்குங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. இப்போ ஜாஷ்க்கு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை, சும்மா உளராதிங்க உருட்டாதீங்கன்ற மாதிரி சொல்ல, டேய் இந்த விஷயம் எப்படி நடந்துச்சுங்கிறன்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தா அப்புறம் தான் விஷயத்தையே சொல்கிறாங்க. டேய் உனக்கு இந்த பவர் இருக்குடா, அதுதான்டா அவன் பையனுக்கு வந்திருக்கு, இது எனக்கு அந்த பவர் இருக்கா. அந்த சின்ன வயசு ஃபோட்டோவை பாருன்னா, இவன் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலாம், அதாவது அவங்க அப்பா ஜார்ஜ் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துலாம் அந்த ஃபோட்டோக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் மாதிரி இருக்குது, ஏதோ கேமராவில் சின்ன ஃபால்ட்டு போலன்னு நினச்சா, அப்புறம் தான் இது பேய் இவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு எலிசா அப்போவே கான்டாக்ட் பண்ணி அவங்க தான் வந்து தம்பியே என்ன நீ எங்கே போகிற ஏது போகிறன்ற மாதிரி அவனுடைய மெமரியை வந்து கிட்டத்தட்ட அதை மறக்க வைக்கிற மாதிரி ஹிப்னாசிஸ் பண்ணி அவனை மறக்க வச்சு, அந்த ஞாபகமே இருக்காது, அவனை ஃபோட்டோ எடுக்காதீங்க, அந்த பற்றின ஞாபகமே இருக்கக்கூடாது, அது இருந்தால் தான் அந்த ஃபர்தருக்கு போயிட்டு இந்த வேலையெல்லாம் பிரச்சனைக்கு இழுப்பான், அங்கே போகலன்னா டீமன்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அந்த விஷயத்தையே மறக்க வச்சுருப்பாங்க. அதனால தான் உனக்கு பெருசாக எந்த ஒரு ஞாபகமும் இல்லை. இப்போ பையன் அங்கே மாட்டிக்கிட்டான்னும் போது, டேய் நீ போனனா காப்பாற்றி கூப்பிட்டு வரலாம், உனக்கு அந்த பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லி இப்போ ஜாஷியுமே கன்வின்ஸ் பண்ணி அங்கே போனால் அங்கே அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அங்கே ஆல்ரெடி பிரச்சனைங்க இருக்கும், பார்த்து போன்ற மாதிரி அங்கே இருக்கிற டீமன்ஸ் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு பவர் இருக்குடான்னு இவங்களும் உத்வேகத்தை கொடுத்து அங்கே இருக்கிற பிரச்சனைலாம் சமாளித்து முடிச்சு அவர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து அப்பாடா பையனையும் காப்பாற்றியாச்சு, அப்பாவும் வந்து சேர்ந்துட்டாருன்னு சந்தோஷப்படும் போது தான் ஒரு ட்விஸ்ட்டு. எலிஸ் வந்து எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்தா, இப்போ இவங்க பின்னாடி, அதாவது சின்ன வயசில் ஒரு ஃபோட்டோக்கு ஒளிஞ்சு வந்துகிட்டு இருந்துச்சு தெரியுமா, ஒரு டீமன், பிளாக் ட்ரெஸ் டீமனு, அது ஜோஷை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு. அதுதான் இப்போ வந்துருக்குது. பையனை தான் காப்பாற்றப்பட்டார், அப்பா காப்பாற்றப்படவில்லை. வந்தவர் அடியே நீ தானே சின்ன வயசுலேயே இவங்க கூட சேர விடாமல் பண்ணுன்னு சொல்லி எலிஸை போட்டு தள்ளியாச்சு. இதோட பார்ட் 1 முடியுது. இப்போ பார்ட் 2 எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா, ஓகே எலிஸும் போய் சேர்ந்துட்டாங்க, இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு
சின்ன வயசில் ஜாஷ் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏதோ அமானுஷங்கள்லாம் இருக்குன்னும் போது அவங்க அம்மா கூப்பிட்டு எலிஸ் வந்து பார்ப்பாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது ஏதோ அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுந்து போயிட்டுலாம் அவனை தம்பி எங்கேயும் போகாது உட்காருன்ற மாதிரி அதை ட்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டும்போது எலிஸை போட்டு தள்ளது உன் புருஷன் தானே, ஏங்க என் புருஷன் இல்லைங்க, அவர் உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிட்ட ஏதோ ஒன்று தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குங்கிற மாதிரி பேய் தான் உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுங்கிற விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ குடும்பமே ஜாஷை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எலிஸும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்னடான்னா, இப்போ இந்த எலிஸ் டீமில் 2 பேர் இருப்பாங்க, ஸ்பெக்ஸு அதுக்கப்புறம் டக்கர்னு சொல்லி. அவங்க டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்களா. அவங்க சின்ன வயசு ஜாஷோட ஃபுட்டேஜை பார்த்தா அங்கே பின்னாடி இருக்கிறது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற அந்த ஜாஷ் வந்து அங்கே நிற்கிறான். இது எப்படா சாத்தியம், அவனோட சின்ன வயசில் அவனே பெரியவனா எப்படா வந்து பின்னாடி நிற்பாங்கிற குழப்பம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ எலிஸ் தான் போயிட்டாங்கல்ல, அவங்களுடைய பார்ட்னர் கால் அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து ஓகே நான் இவங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு தாய்பாஸ் மாதிரி அதில் லெட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாரு. அதை உருட்டி விட்டு நீ என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுன்னா, டேய் இப்போ அவனை பிடிச்சிருக்கிற பிரச்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி எலிஸ் வந்து ஹெல்ப் பண்ணேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கே, ஏதோ ஒன்று இருக்கேன்னும் போது அப்போ தான் ஜோஷோட அம்மாவுக்கு வந்து, டேய் நான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ ஒரு சீரியல் கில்லராக ஒருத்தன் அட்மிட் ஆகியிருந்தான் பார்க்கருங்கிறவன், அவன் என் பையனை கொலை பண்ணலாம் பார்த்தான், அவங்ககிட்ட நான் காப்பாற்றிலாம் கூப்பிட்டு வந்தேன்னும் போது அந்த பார்க்கர் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமே காரணம். அவன் தான் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸில் எல்லாருமே கொண்டுகிட்டு இருந்த சீரியல் கில்லர், இத்தனை பேரை காலி பண்ண ஒரு சீரியல் கில்லர், அவனை நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். அவனுக்கும் என் பையன் ஜாஷுக்குமான இந்த கனெக்ஷன்னால தான் இப்போ அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்கிற விஷயம் புரிஞ்சிருச்சு. இப்போ காலை வீட்டுக்கு அனுப்பி, டேய் இவன் என்ன தான் பண்ணுறான், இவன் கொஞ்சம் நார்மலாக இருக்கானான்னு தெரிஞ்சிக்கும் போது அங்கேருந்தே இவங்க அந்த தாய்பாசம் உருட்டும் போதெல்லாம் எல்லா விஷயமும் சொல்லிட்டு இருப்பாங்களா, டே கத்தின்னும் போது கத்தியை கரெக்டாக வச்சு இவட காலி பண்ணலாம் வரும்போது அந்த பிரச்சனைலாம் சமாளித்து முடிச்சு இப்போ அங்கே இருக்கிற அந்த ஜாஷை நம்ம மீட்டு கூப்பிட்டு வரணும்டா. அதுக்கு அங்கே அந்த ஃபர்தரில் இருக்கிற எலிஸுமே ஹெல்ப் பண்ணுறா. இப்போ என்னடான்னா, இப்போ ஜாஷ் கிட்ட டேய் நீ தான்டா சொல்லணும், அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட அந்த லேடி ஏன் உன்னை சுற்றி வருது, அவள் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, எனக்கு தான் மொத்த மெமரியுமே அழிச்சிட்டிங்களே, அப்போ நான் சின்ன வயசு ஜாஷ் கிட்ட போனால் தான் அவனுக்கு ஏதாச்சும் விஷயம் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லுவான்னா, அதுதான் அந்த ஃப்ரேமில் இவங்க பார்த்துருப்பாங்க தெரியுமா, பெரிய ஜாஷும் சின்ன ஜாஷும் ஒரே ஃப்ரேமில் இருக்காங்கன்னு. அவன் கிட்ட போய்ட்டு டே எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறா, நீ தாண்டா நான் எனக்கு ஏதாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து சமாளிக்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் போது அவன் தான் ஏஞ்சி போயிட்டு அதோ அங்கே தான் இருக்குன்னுவான்ல, அதுதான் அங்கே போய் பார்த்தா தான் இந்த சீரியல் கில்லருடைய ஒரிஜினல் ஃப்ளாஷ்பேக்கே தெரியும். அவன் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா போட்டு கொடுமை பண்ணியிருக்காங்க. டேய் உன் பேர் பார்க்கர் இல்லை, நீ முதல்ல பையனே இல்லை, பொண்ணா தாண்டா இருக்கணும்னு அவனை டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி டாக்ஸிக்காக வளர்த்துருப்பாங்க. வளர்ந்து அவன் தான் சீரியல் கில்லராக மாறி எல்லா பொண்ணுங்களையும் கொண்டுகிட்டு இருக்கிற சீரியல் கில்லர். ஸோ அவன் தான் இந்த பிளாக் ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு பொண்ணு வேஷத்தில் மாறிக்கிட்டு எல்லாருமே கொண்டுகிட்டு இருக்கான். அதுதான் இந்த சீரியல் கில்லருடைய கதை. சரி இப்போ எப்படா தடுத்து நிறுத்தி ஆகணும்னா, அதுக்குள்ளே எலிஸ் வந்து சின்ன வயசு பார்க்கற பிடிச்சி இங்கே வர்றா, உங்கள் அம்மாவோட மெமரியை அழிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும்னு அவனுடைய ஹெல்ப்பையுமே கேட்டு இங்கே அதுக்குள்ளே இந்த சீரியல் கில்லர் பேய் ஜாஷை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவன் பையனையே சுற்றி எடுத்து கொலை பண்ண போகுது. அதுக்குள்ளே எலிஸ் வந்து அந்த பேயை காலி பண்ணி முடிக்க, அதை தோக்கடிக்க ஒரு வழியாக இந்த பிரச்சனையிலேருந்து இந்த குடும்பம் தப்பிச்சாச்சு. இப்போ அப்பாவும் சரி பையனும் சரி தப்பிச்சாச்சு. எலிஸ் போய் சேர்ந்துட்டா. பட் இருந்தாலும் அவங்க ஆத்மாவாகவே இருந்தாலும் ஹெல்ப் பண்ணி இவங்க எல்லாருமே காப்பாற்றி சேஃப் கார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன வயசில் ஜாஷுக்கு பண்ண மாதிரி தான் இப்போ அப்பாவுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி அவங்க மெமரியெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டு இனிமேல் அந்த ஞாபகமே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சரி பண்ணி முடிச்சு விட்டாங்க. இதோட 2வது பார்ட்டு முடியுது. 3வது பார்ட்டில் இந்த 2த்துக்குமே முன்னாடி, அதாவது எலிஸ் வந்து எப்போ இந்த கேஸ்லாம் நான் பெருசாக எடுக்கிறதில்ல, ஏன்னா அவங்களுடைய புருஷன் வந்து ஒரு வருஷம் முன்னாடி தான் இறந்துருப்பார், தற்கொலை பண்ணி இறந்துருப்பார். அதனால் எப்பா இந்த நான் டீமன்ஸை போய் பார்க்குறது, அவங்க இறந்தவங்களை போய் தேடுறது, இந்த சைட்லாம் போகிறதில்ல, எனக்கு இந்த பவர் இருக்குது, பட் கிஃப்டட் தான் நான், அதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறதில்லன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அப்போ தான் குவீனுங்கிற ஒரு பொண்ணு வந்து எங்கள் அம்மா வந்து என் கூட பேசணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரி தோணுது, ஏதோ சுற்றி என்ன ஒரு ப்ரெசன்ஸ் இருக்குங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் தான் பேயை பார்ப்பீங்களா, பேய் இருக்கிற இடத்துல பேசுவீங்களா, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இப்போ அந்த வேலையெல்லாம் நான் எடுக்கிறதில்ல, அதை பற்றிலாம் நான் பெருசாக ஐடியாவே பண்ணுறதில்லன்ற மாதிரி அவளை அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் சரி ஓகே உனக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு இவங்க அம்மா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஏகப்பட்ட டீமன்ஸுமே ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணேன். இதுக்குத்தான் நான் இதை ட்ரை பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நம்ம ஒன்றுத்தை கூப்பிட்டா அது ஏகப்பட்டது, இதுதான் சாக்குன்னு உள்ளே வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்க்கும். வேணாம் வேறு யார்கிட்ட அதை வேணால் டீல் பண்ணிக்க, இப்போ நான் இந்த விஷயத்தில் வர்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி எலிஸ் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வரதில்லை. ஆக்சுவலாக இப்போ எலிஸு, ஸ்பெக்ஸ் அண்ட் டக்கர் அவங்க 3 பேர் முதல்ல டீமே இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுக்கு முன்னாடி நடந்த கதை, ஓகேவா? அதை கிளியராக வச்சுக்கோங்க இந்த பார்ட் 3ல. சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இந்த குவின்னை வந்து ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அவன் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இவன் தான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த ஒரு கவனத்திலே இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதில் தான் இப்போ இவளுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா இவங்களுக்குலாம் அந்த ஒரு கிஃப்டாகவே இருக்குல்ல, அதாவது அங்கே ஃபர்தருக்கு போகலாம், அப்போ அவங்க ஆன்மா மட்டும் தனியாக போகலான்னு. இவளுக்கு என்ன பிரச்சனை
பிரச்சனைனா பாதி ஆன்மா அந்த ஃபர்தரில் இருக்குது, பாதி ஆன்மா இங்கே இருக்குது. அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த பாதி ஆன்மாவை கண்ட்ரோல் எடுக்க தான் அந்த மாஸ்க் போட்ட ஒரு வயசானவன் வந்து இவளை கண்ட்ரோல் எடுக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ எலிஸ் வந்து சரி ஓகே, இவ காலெலாம் அடிபட்டு இந்த ஆக்சிடென்ட்னால கிடக்கிறா, பட் அப்பப்போ இந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த குயினோட தம்பி வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்ப்பான். அதாவது ஸ்பெக்ஸ் அண்ட் டக்கர், நாங்கள் ஒரு ஹோட்டலுக்காக போயிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனை எங்கே பேய் இருந்தாலும் அதை போய் நாங்கள் தீர்த்துருவோன்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அவங்கள நம்ம கூப்பிட்டு வரலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து இந்த பெரிய பிரச்சனையை ஆக்கி விட்டுருப்பாங்க. என் பொண்ணே தற்கொலை பண்ணுற அளவுக்கு போகுதுரா அப்படிங்கிற மாதிரி பயந்துருப்பாங்க. இவங்க ஃப்ராடுகார பசங்கடான்ற மாதிரியே இருந்திருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக எலிஸும் உள்ளே வந்து இல்லை இவங்களோட ஹெல்ப்பும் தேவை, நான் பேயை கான்டாக்ட் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப் தேவைன்னு அப்போ தான் எலிஸும் ஸ்பெக்ஸ் அண்ட் டக்கர் 3 பேருமே டீமாக ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ என்ன விஷயம், குவீனு என்ன பிரச்சனை அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த குவீனை வந்து அங்கே இருக்கிற அந்த டீமன் வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்குது. இது வந்து இந்த மாஸ்க் போட்ட அந்த வயசான டீமன். இவ்வளோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களை வந்து அவன் கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கிறான். அதாவது அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரியே அவங்கள அப்படியே அடிமையாகவே வச்சுருப்பான். அப்படி இந்த எலிஸ் வந்து அவகிட்ட போயிட்டு அவனை காலி பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவன் புருஷன் மாதிரியே உருவத்தை மாற்றிக்கிட்டு வா 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 நீங்கள் வருவான்னு தெரியும், நீ இப்படி இருந்தனா நம்ம ஒன்றும் சேர முடியாது, பேசாமல் நீ செத்து போயிட்டேன்னு வையன், மொத்தமாக ஃபர்தருக்கு வந்துடுவேன், நம்ம ஒன்றா இருக்கலாம், அதுதான் நான் ஆசைப்பட்றேன்ற மாதிரி உசுப்பேத்த என் புருஷன் நான் போயிச்சாருனாலும் ஆசைப்பட மாட்டார்னான்னு கத்தியத்து குத்தி விட்டு யார்கிட்ட டகால்ட்டு வேலை பார்க்குறேன்ற மாதிரி இவன் போட்ட வேஷம் புரிஞ்சு போச்சு. இவன் தான் பாதி அவளை கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ இவருடைய அம்மா கிட்ட பேசணும் தானே ஆசைப்பட்டா, அம்மாவுடைய ஆத்மா குயின்கிட்ட வந்து காதில் சொல்ல அதை பாரு இங்கே இருக்காத போய் சேரணும்னு சொல்லி அவகிட்ட சொல்லும் போது தான் அவளே ரியலைஸ் பண்ணி அந்த மாஸ்கை பிடுங்கி போட்டு அவனையும் காலி பண்ணியாச்சு. குயின்னும் ஒரு வழியாக இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. பாதியாக இருந்தால இப்போ மொத்தமாக இந்த பக்கம் வந்து சேர்ந்தாச்சு. இப்படியாக குயினோட பிரச்சனை சரி கட்டப்பட்டுச்சு. நம்ம டீமும் கிடச்சிட்டாங்க, நான் தனியாக கிடையாது, நம்ம 3 பேராக சேர்ந்து மொத்த பேய் பிரச்சனைகள் நம்ம ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அடுத்து தான் இந்த டால்டனோட பிரச்சனைக்கு வரப்போகிறாங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2க்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை. இப்போ பார்ட் 4 என்ன கதை அப்படின்னாக்க, இதில் எலிஸோடைய அந்த சைல்டுஹுட், சரிப்பா இவளுக்கு இந்த பவர்லாம் கிடச்சிருச்சு, இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்கள பற்றின கதையை இதில் ரிவீல் பண்ணுவாங்க. அவங்க அப்பா வந்து இந்த பிரிசனில் வேலை பார்க்குறவர், அவர் இருக்கிறதுல டாக்ஸிக்கான ஒரு ஆள். இவளுக்கு சின்ன வயசுலேயே அங்கே பிரிசனில் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற கைதிகள்லாம் ஆவியாக இருக்கிறது இவளுக்கு கேட்கும். அவங்க பேசுகிறது, அவங்க கடைசியாக என்ன பேசுனாங்க, எல்லா விஷயமும் இவளுக்கு கேட்கும். அதெல்லாம் சொல்ல இவங்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆகி, இது பாரு பேய் இருக்குது, பேய் பற்றி உனக்கு தெரியுது, பேய் கூட பேசுகிறேன், இந்த பேய் கத்தெல்லாம் என்கிட்ட கூடாதுன்ற மாதிரி போட்டு பொழப்பாரு. அப்படி தான் என்ன இது இங்கே பொம்மையெல்லாம் இங்கே போட்டு கிடக்குற, அது இல்லைம்மா அது இங்கே ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருப்பான், அதாவது பேய் பையன் இவளுக்கு ஃப்ரெண்டாமா, அவன் தான் பொம்மை வச்சு விளையாடுவானாமான்ற மாதிரி இவ பேய் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இவங்க அப்பாவுக்கு இந்த பாரு இந்த மாதிரி பேய் கதை விடாதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாரு. அப்படி இவன் தம்பி வந்து இவங்க அக்கா சொல்கிற கதையெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போயிருப்பான். அதனால் அவங்க அம்மா வந்து இந்த விசிலை வச்சுக்க, ஏதாச்சும் பிரச்சனை இந்த விசிலடி, நான் வருவேன், உங்கள் அம்மா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி அவனை சமாதானப்படுத்துவாங்க. ரொம்ப பயந்து போய் கிடப்பான். அப்படி இவ சொன்ன பேய் கதையில் பயந்து போய் இருக்கவும் அப்பா வந்து இந்த பேய் கதை சொல்லி அவனை வர பயமுத்துறியான்னு அவனை பேஸ்மெண்ட்டில் போட்டு அடைச்சி வச்சிருவாரு. ஏங்க சின்ன குழந்தைங்க அவளை ஏங்க போட்டு அடைக்கிறீங்க அப்படின்னா, அவள் இப்போ அடைச்சிட்டு பேய் இல்லைன்னு சொல்லிட்டானா இப்போ கூட விட்டுறேன், ஆனால் அடை முடிச்சு பேய் இருக்குது பேய் கூட பேசுகிறேன்னு நம்மளே நம்ப வச்சுட்டு இருக்கான்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாரு. அந்த ரூமில் அடைஞ்சு கடந்து அவள் பயந்துக்கிட்டு இருக்கும் போது தான் அங்கேருந்து ஒரு வாய்ஸ், அதாவது இவளை யூஸ் பண்ணிக்கிட்டு இவள் பயத்தில் இருக்கானதுமே அவளை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்து, உங்கள் அம்மாவுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, நானுமே உன்ன மாதிரி அடைக்கப்பட்டவன் தான், என்னையும் கொஞ்சம் காப்பாற்றேன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு சாவி இருக்கு பாருன்னு அவளை மைண்ட் செட் பண்ணி அதை ஓப்பன் பண்ண வச்சு, அந்த டோரை ஓப்பன் பண்ண வச்சு இப்போ இந்த கீ ஃபேஸுங்கிற இந்த டீமன் வெளியே வந்துருச்சு. இதோடைய பவர் என்ன அப்படின்னாக்க, மற்றவங்களுடைய அந்த பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இது அப்படியே எடுத்துக்கிட்டு இது இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகும். இப்போ அந்த கீ ஃபேஸை வெளியே விட்டாச்சா, அதுக்குள்ளே இவங்க அம்மாவும் வரவும் இவங்க அம்மாவை அது காலி பண்ணிடுச்சு. இப்போ இவளுக்கு ஐயோ என்னால் தான் எங்கள் அம்மா போய் சென்ட்டாங்களோ அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியிலே இருக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க வளர அப்போ வந்து ஒரு பொண்ணு திடீர்னு வந்து நிற்பா, பாத்தியா இவ பேய் உன் கண்ணு தெரியுறாளான்னா அவங்க அப்பா கிட்ட யாருமே இல்லடி, நீ தான் சும்மா ஓவராக பேசிட்டு இருக்கிற, ஒழுங்கா போ அப்படின்னதும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்மளால தான் நம்ம மாமாவும் போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் பயந்து அந்த வீட்டை விட்டே ஓடி இருப்பா. இந்த விஷயங்கள்லாம் அப்பப்போ எலிஸ் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பா. இப்போ அதே வீட்டில் இப்போ இருக்கிறவங்க, அதாவது அதே வீட்டில் இப்போ வேற ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வீட்டில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்றாங்கன்னா தான் இந்த 3 பேரும் போகிறாங்க. இவளுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம்
சரி நம்ம அப்பா வந்து நம்மளை இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார், நம்ம அம்மா இறந்ததுக்கு நாம தான் ஒரு வகையில் காரணம், நம்மளுடைய பவர் தான், அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையை ரிலீஸ் பண்ணி விட்டேன், அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு இப்படிங்கிற விஷயங்கள்லாம் போகுது. இவ்வளோ வருஷம் நம்ம குடும்பத்தை மிஸ் பண்ணி வந்துட்டோமேங்கிற கவலைலாம் இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து அப்படியே அந்த பழைய விஷயங்கள்லாம் என் தம்பியோட விசில் இதெல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி இங்கே இருக்கிறவங்க என்னடா பிரச்சனைனா, ஏங்க இங்கே ஏதோ ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க, அதனால் ப்ளீஸுங்க அந்த பேயை ஓட்டுங்கன்னா இவங்க 3 பேர் என்ன பிரச்சனையாக இருக்கும் எதுவாக இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே என் தம்பியும் பார்க்குறாங்க. டேய் உன் அக்காடா, எங்கே அக்கான்ற சின்ன வயசில் என்ன எவ்வளோ பயமுடுத்தி விட்டு வீட்டு பட்டு வர ஓடிட்டல்ல, வராது என் பசங்கிட்டலாம் வரவே வராதுங்கிற மாதிரி அவன் இன்னும் டென்ஷனாக தான் இருக்கிறான். இவன் சொன்னதெல்லாம் இன்னும் நம்பாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அடுத்து இந்த வீட்டுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தா உண்மையிலே ஒரு பொண்ணை தான் அடைச்சி வச்சிருக்கிறான். டேய் பேய் ஏங்க உங்களை பேய் பிரச்சனை தானே டீல் பண்ண சொன்னேன், இந்த பொண்ணு பிரச்சனைலாம் உங்களை யார் வர சொன்னதுங்கிற மாதிரி இந்த பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். என்ன கண்ட்ரோல் எடுக்குது, அதனால தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன், அந்த பேயை மட்டும் ஓட்டுங்கன்னா இவன் கேட்குறான். ஏன்டா நீ இவ்வளோ நாள் ஒரு பொண்ணை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு பேய் இருக்குதுன்னு பேய் கதையாடா என்கிட்ட விட்டுருக்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா போலீஸ் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறமா அந்த வீட்டை அப்படியே சரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தம்பியோட பொண்ணுமே வந்து நான் இவருக்கும் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது எங்கள் அப்பாவோட விசில் அதை நான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்தா அப்போ ஒரு பேய் வந்து இவளை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்குது. ஸோ இப்போ இவளை ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது தம்பியோட பசங்களில் ஒருத்தியை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டா அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இப்போ இவளை காப்பாற்றி ஆகணும், ப்ளஸ் இங்கே இருக்கிற பிரச்சனையை ஓட்டி ஆகணும்னு சொல்லி எலிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள்லாம் தேடும் போது அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்குது. அப்போ தான் இவளுக்கு உண்மையே புரியுது. என்னன்னா சின்ன வயசில் இவ ஒருத்தியை பார்த்துருப்பா வீட்டுக்குள்ளே, எங்கள் அப்பா கூட கேட்கும்போது தெரியலன்னு இருப்பார்ல, ஆக்சுவலாக அவள் பேய் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணை அவங்க அப்பா அடைச்சி வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணை தான் நம்ம பார்த்து எப்பா அவன் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டிருக்கிறோம். அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, வேணும்னே தெரியலன்னு சொல்லி அவளை போட்டு அடி அடின்னு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. வீட்டில் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திருக்கிறாரு ஒரு பொண்ணுங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுத்து பார்த்தா, அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா ஆனா அப்படிங்கிற பொண்ணு. எங்கள் அப்பா இவ்வளோ கொடுமைக்காரனாக இருந்திருக்கிறான், இவ்வளோ ஒரு பொண்ணையே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திருக்கிறாங்கிற ஒரு டென்ஷனில் இவளும் இருக்கிறா. இவங்க இப்போ ஃபர்தருக்குள்ளே போகிறாங்க. இப்போ அங்கே ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தி இருக்கிறாள்ல, அவளும் ஃபர்தரில் இருக்கிறா. இப்போ தான் விஷயத்தையே ரிவீல் பண்ணுறாங்க. அங்கே ஃபர்தரில் எல்லாருமே அடைச்சி வச்சிருக்கு இந்த கீ ஃபேஸுங்கிற டீமன். சின்ன வயசில் ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்டாங்க தெரியுமா, அதுதான் எல்லாருமே அடைச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு கிடக்குது. அப்போ இவளையுமே அப்படியே அடைச்சி வச்சு கிடக்குது, எலிஸுமே அங்கே கிடக்குறா. ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க அப்பாவை தூரத்துலேருந்து பார்க்கும்போது, டேய் நீ தானடா அந்த ஒரு பொண்ணையும் கொடுமைப்படுத்தினேன், அவனை ஒன்று சும்மா விட மாட்டேன்டா, அந்த பொண்ணை கொலை பண்ணது இல்லாமல் அவளை பேயின்னு வேறு என்னை நம்ப வச்சிருக்க, எங்கள் அம்மா போய் சேர்ந்ததுக்கு நான் தான் காரணம் நம்ப வச்சுன்னு டென்ஷனில் இருக்கும்போது அந்த கீ ஃபேஸே வந்து கையில் குச்சியை கொடுக்குது. இந்த குச்சியை போட்டு அடி அடின்னு அவங்க அப்பாவே போட்டு அடிக்கிறா. இவங்க அண்ணன் பசங்க 2 பேர் இருக்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தி வந்து என்னாலுமே இந்த ஃபர்தருக்குள்ளே போக முடியுதுன்னு அவள் வந்து சேலேஸ் அப்படின்னு கத்தும்போது தான் இவளுக்கு ரியலைஸ் ஆகுது, ஓஹோ இப்போ நான் கோவத்தை மீறி எங்கள் அப்பாவை போட்டு அடித்தேன்ல, அந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த கீ ஃபேஸுங்கிறது ஒன்று அங்கே இருக்கிற அந்த பொண்ணுங்களுடைய பயத்தில் இது பவர் அதிகமாக்குது. அது இல்லாமல் மற்றவங்கள கோவப்படுத்தி அவங்கள மிருகமாக மாற்றி அந்த கோவத்துலேயும் இதோடைய பவர் அதிகமாகுது. அப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணை ஒருத்தன் அடைச்சி வச்சான்ல, அவன் கோவப்பட்டு இவளை அடிக்கிறது எல்லாமே அந்த கீ ஃபேஸு பவரை ஏற்றிக்க. அதே மாதிரி தான் இவங்க அப்பாவும் அந்த பொண்ணை அடைச்சி வச்சு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணது எல்லாமே அவனை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இந்த கீ ஃபேஸு இந்த பார்த்த வேலைன்றது புரிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கு பின்னாடி நீ தான் இருக்கிறியான்னு சொல்லி அந்த கீ ஃபேஸை காலி பண்ணலான்னு நினைக்கும் போது லாக் பண்ண பார்க்குது. அதுக்குள்ளே இவங்க அப்பாவே குறுக்கால வந்து என்ன காணா காலி பண்ணிக்கடா, என் பொண்ணை நான் காப்பாற்ற வேண்டான்ற மாதிரி அவர் தடுக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே கீ ஃபேஸ் தான் காரணம்னு புரிஞ்சிச்சு, அதை தடுத்து நிறுத்தி ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதுக்குள்ளே அங்கேருந்து விசிலை தூக்கி போட சின்ன வயசுல அவங்க தம்பிக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, விசிலை ஊதுனா அவங்க அம்மா வந்துடும்டான்னு. அவங்க அம்மாவோட ஆத்மா வந்து இந்த கீ ஃபேஸையும் காலி பண்ணி மொத்த பிரச்சனையும் சரி கட்டி இவங்க குடும்பமாக அப்படியே தப்பிக்க போகிறாங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த குட்டி பையன் டால்டனை வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் டால்டன் வந்து ஏதோ ஒன்றத்தை பார்த்து பயப்படுற மாதிரிலாம் காட்டுவாங்க. அதை இந்த 4th பார்ட் விஷயத்தோட கனெக்ட் பண்ணி காட்டுறதெல்லாம் ஒரு மாதிரி இந்த க்யூட்டான சில கனெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இவங்க தப்பிச்சு வர்றது ஆக்சுவலாக அந்த ஃபர்தரில் இந்த டைம் லிமிட்டுங்கிறது டைம் லைனுங்கிறதே கிடையாது. அதனால் இந்த டால்டனை இவங்க பார்த்துருக்குறாங்களாமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் சரி கட்டி இவங்க வந்து சேர்ந்தாச்சு. அடுத்து கடைசி பார்ட்டில் என்ன கதை அப்படின்னாக்க, இப்போ இது வந்து பார்ட் 2ஓட கண்டினியூஷன்ப்பா. பார்ட் 1 பார்ட் 2 டால்டனோட கதை ஜாஷோட கதையை பார்த்துட்டோம். பார்ட் 3ல் எலிஸோடைய வேற ஒரு கேஸை பார்த்தோம். பார்ட் 4ல் எலிஸோடைய சைல்டுஹுட்டை பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2ஓட எண்டில் என்ன நடந்துச்சு, ஜாஷையும் டால்டனையும் அந்த மெமரியெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அவங்கள நார்மலாக ஆக்கிவிட்டாங்கல்ல, அதுலேருந்து கண்டினியூ ஆகுது. பல வருஷங்கள் ஆகுது. இங்கே அவங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க, ஜாஷோட அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அது இல்லாமல் ஜாஷ்க்கு இப்போ டைவர்ஸுமே ஆகிடுச்சு. பையன் கூடயும் பெருசாக பாண்டிங்லாம் இல்லை.
இப்போ இவங்களுக்கு அந்த ஞாபகம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ இங்கே டால்டன் வந்து இந்த டிராயிங்லாம் வரையும் போது உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு ஃபீலிங்கை வெளியே கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்கில் இந்த ரூல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று பண்ணுவீங்கன்னும் போது அப்போ இவன் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க பழைய மெமரிஸ்லாம் வருது. அந்த வகையில் இந்த ரெட் கேட்டை வரைகிறான். ஸோ அந்த ரெட் கேட்டை வரைய இவனுக்கு ஏதோ ஒரு நம்ம வேறு இடத்துக்கு போகிறோமே, ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோமேங்கிற டவுட் வருது. அப்போ இவளுடைய ஃப்ரெண்டு வந்து இங்கே பாரு இந்த வீடியோஸ்லாம் பாருன்னு சொல்லி யார் ஸ்பெக்ஸு டக்கரு அதுக்கப்புறம் எலிஸோட வீடியோஸ்லாம் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுங்கிறது இருக்குது, ஃபர்தருங்கிற இடம் இருக்குங்கிற மாதிரி இந்த ஆத்மா உடம்பு விட்டு போகும். ஆமாம் எனக்கு இந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்ம அதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம்னு சொல்லி இவனால் போக முடியுங்கிறதே மறந்தாச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு இவன் ஃபர்தருக்கு போகும்போது அப்போ அந்த ஒரு ரெட் கலர் டீமன் வந்து இவன் ஃப்ரெண்டையே போட்டு தலை பார்க்கும். சின்ன வயசில் இதை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷன் ஆகிட்டான். அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மெமரியை ஞாபகப்படுத்தி அவன் தம்பிக்கிட்டையுமே கால் பண்ணி ஏதோ ஒன்று சின்ன வயசில் நடந்தால் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி திரும்ப கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் நம்ம பார்ட் 2ல் பார்த்தோம் தெரியுமா, அந்த பிளாக் ட்ரெஸ் டீமன் வந்து அவங்க அப்பாவை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இவங்க குடும்பத்தையே போட்டு தள்ளுமே, ஜாஷை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்து வரைஞ்சி அவங்க அப்பா தான் கையில் சுற்றி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி விஷயம்லாம் பார்த்துருப்பான். எங்கள் அப்பா தான் என்னையே போட்டுத்தலை பார்த்தாரா, எங்கள் அப்பா கையில் நானே சாக பார்த்தேன், என் குடும்பத்தையே போட்டுத்தலை பார்த்தாரா அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு டென்ஷன் ஆகிடும். இந்த பக்கம் ஜாஷுக்கு வந்து ஏதோ ஒன்று நம்மளை டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒன்று நம்ம பார்க்குது அப்படின்ற மாதிரி அவனும் தேட ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவுக்கும் இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அந்த எபிலிட்டி இருக்குது, அது மூலிமா தான் நமக்கே வந்திருக்கு. அவர் அதை எப்படி பார்த்தாருன்னா நமக்கு ஏதோ மனசளவில் பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைனால தான் எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி அவர் தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த அவனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி இவன் இந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். மறுபடியும் ஃபஸ்ட் பார்ட்டில் போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இவன் இடத்துல போய் மாட்டிக்கிட்டான். இங்கே அதுக்குள்ளே இவங்க அப்பாவும் வரவும் நீ தானே என்னை கொலை பண்ண பார்த்தாடே, அப்போ நான் கண்ட்ரோலில் இல்லைடா, அது என் கண்ட்ரோலே இல்லைடா, என்னை வேற ஒரு டீமன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நடந்துச்சுனாங்கிறத சொல்லி புரிய வச்சு ஒரு வழியாக அதுலேருந்து இவங்க காப்பாற்றி வெளியே வரலான்னா இதுக்கு மேலே இந்த ரெட் டோரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஆகணும்னதும் இவன் தானே அந்த பெயிண்டிங் வரைஞ்சான், அந்த பெயிண்டிங்கை ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிக்கவும் ஸோ கிட்டத்தட்ட சீல் பண்ண மாதிரி ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. அது இல்லாமல் இவங்க அப்பாவையும் நம்ம ஜாஷ் வந்து பார்த்துட்டு ஓகே அப்பா வரம்பா அப்படிங்கிற மாதிரி அங்கேயுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே வந்து சேர்ந்துருப்பாரு. இங்கே அப்பா பையனுக்கு ஆல்ரெடி முட்டிக்கிட்டு இருந்துச்சுல்ல, இப்போ அவங்க 2 பேரும் லைட்டாக ஒன்று சேர்றாங்க. அது இல்லாமல் லைட்டாக எலிஸுமே பார்த்துட்டு ஆமாம் அவங்களை எங்கேயோ பார்த்துருக்கனே, அவன் தான் 4 பாட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உங்கள் அம்மா நல்லா தெரியும்பான்ற மாதிரி அவங்களுமே சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதோட முடியுதுப்பா. இதுதான் இந்த 5 பாட்டில் ஆக்சுவலாக நடந்த கதை. 4 பாட்டு வரைக்கும் ஆக்சுவலாக நச்சுன்னு இருக்கும். 5வது பாட்டு அதை வச்சே இந்த 4 விஷயத்தை நான் திரும்ப சுற்றி காமிக்கிறேன்ற மாதிரி 5வது பாட்டில் டீல் பண்ணிருப்பாங்க. ஸோ 6வது பாட்டுமே ரிலீஸ் ஆகி விட்டது. இவ்வளோதான்ப்பா. இந்த 5 பாட்டில் நடந்த விஷயங்கள்லாம் கிளியராக புரிஞ்சுதா அண்ட் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோங்கிறதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.